இலங்கை கிரிக்கெட் அணி அடுத்து ஆடப்போகின்ற போட்டிகள் முக்கியமாக 2020 சர்வதேச போட்டிகள் ரசிகர்களால் அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஆசிய கிண்ணம் இம்முறை 2020 வடிவிலே இடம்பெற போகிறது. இலங்கை தான் 2020 வடிவிலே இடம்பெற்ற ஆசிய கிண்ணத்தின் நடப்பு சாம்பியன். ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆடிய அணியிலிருந்து இம்முறை ஆடப்போகின்ற அணி மிகப்பெரும் மாற்றத்துக்குள்ளான அணி என்று சொல்லி அனைவருக்கும் தெரியும். அதே போல இம்முறை இடம்பெறுகின்ற இந்த ஆசிய கிண்ண தொடரும் அதற்கு முதல் இடம்பெற போகின்ற ஜிம்பாப்வே 2020 சர்வதேச தொடரும் இலங்கைக்கு மிக முக்கியம். காரணம் 2020 உலக கிண்ணத்தை நோக்கிய பயணத்தில் இப்பொழுது இலங்கை அணி இருக்கிறது. பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு அண்மை காலமாக சில அடிகளையும் வாங்கி இலங்கை அணி நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும். வெற்றிகளை நோக்கி செல்வதாக இருந்தால், தொடர்ந்து வெற்றிகளை பெறுவதாக இருந்தால், அதுவும் இம்முறை இந்த 2020 உலக கிண்ணத்தை பொறுத்தவரையில் இலங்கை தோற்றுவிடக்கூடாது என்பது ரசிகர்களின் மிக பெரும் எதிர்பார்ப்பு. காரணம் 2014ஆம் ஆண்டு இலங்கை 2020 உலக கிண்ணத்தை வென்ற பிறகு இலங்கையின் பெறுபர்கள் அவ்வளவு சிறப்பானதாகவே இல்லை. இலங்கை அணி தட்டு தடுமாறி, அதுவும் முதற் சுற்றுகளை கடந்துதான் உள்ளே நுழைய வேண்டி இருந்திருக்கிறது. கடந்த முறையும் மிக பெரும் தோல்வியை கண்டிருக்கிறது. அதுவும் இம்முறை இலங்கையிலும் இந்தியாவிலும் இடம்பெற போகிறது. எங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் அப்போதாவது இலங்கை அணி வெல்லுமா என்பதுதான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. இப்படி இருக்கும்போது இலங்கையின் 2020 அணியை பொறுத்தவரையில் பல்வேறு பலவீனங்கள் இருப்பது எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதையெல்லாம் நிவர்த்தி செய்து கொடுத்தான் நாளைய தினம் கொழும்பு SSC மைதானத்தில் நாளை முதல் ஆரம்பிக்க போகிறது ஒரு முக்கோண 2020 தொடர். இலங்கையின் மிகச்சிறந்த, இலங்கையின் உள்ளூர் போட்டிகளில் ஆடி வருகின்ற, அதுபோல சர்வதேச போட்டிகளில் ஆடி வருகின்ற இலங்கையின் 55 வீரர்களை தெரிவு செய்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஒரு முக்கோண தொடரை நடத்தப் போகிறது. சரித் அசலங்க, கமிந்து மெண்டிஸ், துனித் வெல்லாலகி ஆகிய 3 பேரின் தலைமையிலே இலங்கையில் இப்பொழுது இருக்கின்ற தெரிவுகளுக்காக காத்திருக்கின்ற வீரர்கள் மோதிக்கொள்ளப் போகின்றார்கள். இதிலிருந்து யார் யார் 15 பேர் வரப்போகின்றார்கள் என்பது குறித்து நாங்கள் இன்று 6ஆம் தேதி இரவு நேரடியிலே பல்வேறு விடயங்களை பேசப் போகிறோம். அதற்கு முன்னதாக எனக்கு தோன்றியது ஒரு முக்கியமான இலக்கம் இப்பொழுது இலங்கையின் தடுமாற்றத்துக்குரிய இலக்கமாக துடுப்பாட்ட இலக்கம் கருதப்படுகிறது. அந்த இலக்கத்தில் யார் ஆடப்போகிறார் என்ற கேள்வி எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. 4ஆம் இலக்கம். பொதுவாக பல்வேறு அணிகளுக்கு 3ஆம் இலக்கம் நிறைய சிரமங்களை கொடுத்திருக்கிறது. காரணம், ஒரு அணியின் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர் 3ஆம் இலக்கத்திலே ஆட வேண்டும், அது எந்த வகை ஃபார்மேட்டாக இருந்தாலும் என்று எதிர்பார்க்கப்படும். ஆனால் அண்மைய நாட்களை பொறுத்தவரையில் இலங்கை 4ஆம் இலக்கம் இப்பொழுது மிக பெரும் கேள்வியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து தடுமாற்றத்தை கண்டுகொண்டு வருகிறது. நீங்கள் அண்மை காலத்தில் அவதானித்து பார்த்தால் இலங்கையின் 2020 சர்வதேச அணியில் 4ஆம் இலக்கம் என்பது பலரால் மாற்றப்பட்டு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இலக்கமாக இருக்கிறது. அங்கே இன்னும் உறுதியாக ஒருவரை கொண்டு வர முடியவில்லை. இம்முறை யாரை அந்த 4ஆம் இலக்கத்தில் இலங்கை அணி பயன்படுத்த போகிறது? அதுதான் இலங்கைக்கு இருக்கின்ற மிக பெரும் கேள்வி. ரசிகர்களுக்கு இருக்கின்ற கேள்வி மட்டுமல்ல, தேர்வாளர்களுக்கும் அந்த கேள்வி பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும். கடந்த காலங்களில் ஒவ்வொரு சர்வதேச அணிகளும் அந்த 4ஆம் இலக்கத்தில் தங்களுடைய மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை பயன்படுத்தியெல்லாம் பார்த்திருக்கிறது. அந்த 4ஆம் இலக்கம் ஒரு குழப்பகரமான இலக்கம் போடுவதுதான். அதுவும் 2020 சர்வதேச போட்டிகள் போன்ற வேகமான ஊட்டங்கள் குவிக்கின்ற ஒரு போட்டிகள். காரணம், முதல் 2 பேரும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் வேகமாக ஊட்டங்களை குவிப்பார்கள். குறிப்பாக அந்த முதலில் இருக்கின்ற அந்த 6 பவர் பிளே ஓவர்களில் 3ஆம் இலக்கத்தில் உங்களது பெஸ்ட் பேட்டர், அதாவது உங்களது அணியின் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரரை ஆட செய்ய வேண்டும் என்று பொதுவாக சொல்லப்படுவதுண்டு. 4ஆம் இலக்கத்தில் வருபவருக்கு ஒரு வித்தியாசமான ரோல் ஒன்று இருக்கும். அவருக்கு ஒரு வித்தியாசமான வகிபாகம் இருக்கும். விக்கெட்டுகள் போனால் நின்று ஆட வேண்டியிருக்கும். சில வேளைகளில் அந்த 4ஆம் இலக்கத்தில் வந்து 20 ஓவர்கள் வரை தட்டி ஆட வேண்டியிருக்கும். நங்கூரம் பாய்ச்சி நின்று ஆட வேண்டியிருக்கும். விக்கெட்டுகள் போகாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கும். காரணம், அந்த 4ஆம் இலக்கம் கீழே வருகின்ற டெய்லெண்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற கடைநிலை துடுப்பாட்ட வீரர்களோடு நின்று ஆட வேண்டியிருக்கும். அதுபோல தேவை ஏற்படும் போது வேகமாக ஊட்டங்களை குவிக்க வேண்டிய ஒரு இலக்கமாகவும் அது இருக்கும். எனவேதான் இலங்கை அண்மை காலத்தில் ஆஞ்சலோ மேத்யூஸை பயன்படுத்தி பார்த்தது. சதீர சமரவிக்ரம் ஆடியிருந்தார், கமிந்து மெண்டிஸ் ஆடியிருந்தார். ஏன் சில வேளைகளில் சரித் அசலங்கவை கூட 4ஆம் இலக்கத்தில் பயன்படுத்த பார்த்திருந்தது. ஃப்ளோட்டிங் என்ற அடிப்படையில் வாணிதோ ஹசரங்க கூட வந்து அங்கே அடித்து ஆடியிருந்தார். இன்னும் பல பேர். இதை பார்த்தவுடன் இலங்கையின் முன்னாள் வீரர்களில் ஒருவர், அடிக்கடி கிரிக்கெட்டை பற்றி, இலங்கை அணியை பற்றி, இலங்கை அணியின் தெரிவுகளை பற்றியெல்லாம் பேசுகின்ற, சமூக வலைத்தளத்தில் பேசுகின்ற ஒருவரான லசித் மாலிங்க ஒரு பதிவு ஒன்றை இட்டிருந்தார். இலங்கையின் 2020 உலக கிண்ண குழாமிலே அணியிலே யார் 4ஆம் இலக்கத்திலே ஆட வேண்டும் என்று தன்னுடைய தெரிவுகளாக ஒரு சில பெயர்களை குறிப்பிட்டு, இவர்களில் யார் ஆட வேண்டும், அவர் யாரையும் குறிப்பிடவில்லை, இவர்களில் யார் ஆட வேண்டும் என்று கேட்டிருந்தார். அண்மை காலமாக உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக ஆடி வருகின்ற பவன் ரத்நாயக்க, இதுவரைக்கும் இலங்கை 2020 சர்வதேச அணியில் நிரந்தர இடம் கிடைக்காத, இன்னும் பயன்படுத்தப்படாத நுவனிந்து பெர்னாண்டோ, அண்மை காலத்தில் இலங்கையில் பயன்படுத்தப்பட்டு இப்பொழுது குழாமிலே இல்லாத சதீர சமரவிக்ரம, இலங்கை குழாமிலே தெரிவு செய்யப்பட்டாலும் சரியான வாய்ப்பு, இன்னும் பொருத்தமான வாய்ப்பு தொடர்ச்சியாக வழங்கப்படாத தினேஷ் சந்திமல், அண்மையில் இலங்கை அணியின் 2020 அண்மை காலம் வரை இலங்கையின் 2020 சர்வதேச அணியில் இடம் பிடித்தாலும் இப்போது 2020 உலக கிண்ண போட்டியில் ஆடுவேன், அதற்காக உடற்தகுதியை காண்பிப்பேன் என்று உள்ளூர் கழக போட்டிகளில் ஆடி வருபவரும், இந்த 55 பேர் கொண்ட ஆடப்போகின்ற ஸ்ரீலங்கா கிரிக்கெட் 2020 குழாமுகளுக்குள் தெரிவு செய்யப்படாமல் இருக்கின்ற ஆஞ்சலோ மேத்யூஸ், அதுபோல இலங்கை டெஸ்ட் அணியின் தலைவர், இப்போது வெள்ளைப்பந்து போட்டிகளில் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற தனஞ்சய டி சில்வா, ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கட்டுகிறது. துனித் வெல்லாலகியின் அணியிலே அவர் இடம் பிடித்திருக்கிறார்.
நாளை முதல் ஆரம்பிக்க போகிற அந்த தொடரில் தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தினால் யாருக்கு தெரியும் சில வழிகளில் அவர் உள்ளே வரலாம். அதுபோல தசுன் சாணக்க பொதுவாக இவரை நாங்கள் ஹிட்டராக 6 அல்லது 7ஆம் இலக்கத்தில் பொதுவாக பயன்படுத்துவோம். ஒரு ஃபினிஷராக இலங்கை அணிக்கு முக்கியமான போட்டிகளை வந்து கொடுக்கின்ற ஒருவர். ஆனால் அண்மை காலமாக இவரது ஃபார்மும் தடம்பலாக இருக்கிறது. அவரது பெயரையும் லசித் மாலிங்க குறிப்பிடுகிறார். இறுதியாக கமிந்து மெண்டிஸ். என்னை பொறுத்தவரையில் இந்த வந்த இவர்களில் தினேஷ் சந்திமால் மற்றும் கமிந்து மெண்டிஸ் ஆகியோர் ஓரளவு பொருத்தமான தெரிவுகளாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். கமிந்து மெண்டிஸை பொறுத்தவரையில் 2020 சர்வதேச அணியில் இடம் பிடித்தால் அவருக்கு 4ஆம் இலக்கத்தான் வழங்கப்பட வேண்டும். அவர் அந்த ரோலை அந்த வகிபாகத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒருவர். அதுபோல் சந்திமால் இப்போது இருக்கின்ற சிறப்பான ஃபார்மில் இருக்கின்ற ஒரு வீரர். அவரை நாங்கள் கடந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான 2020 சர்வதேச தொடரில் முதல் 2 போட்டிகளில் பயன்படுத்தாமல் வீணாக்கிவிட்டோம். 3வது போட்டி அவருக்கு அதிகமான அழுத்தத்தை கொடுத்திருக்கும். அவர் எங்களை ஏமாற்றிவிட்டார். எனவே இந்த 2 பேர் என்னுடைய தனிப்பட்ட தெரிவுகளாக இப்போதைய நிலையில் இருக்கின்றனர். ஆனால் இவர்களை விட சிறப்பானவர்கள் வெளியே இருக்கலாம். இப்பொழுது தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து பார்த்தால் அதை மிகச்சிறப்பான முறையில் பவன் ரத்நாயக்க அண்மையில் நடைபெற்ற கழகங்களுக்கு இடையிலான ஒருநாள் போட்டியின் இறுதிப் போட்டியிலே அவர் அடித்து ஆடி அற்புதமான அடி ஒன்று இருந்தது. அனைவரையும் ரசிக்க வைத்திருந்தார் அவர். அதுபோல நுவானிந்து பெர்னாண்டோ இதுவரை வாய்ப்பு கொடுக்கப்படாத 2 வீரர்கள் மிகச்சிறப்பான முறையில் செய்யலாம். இல்லாவிட்டால் மூத்த வீரர்கள் என்று இருக்கின்ற வீரர்கள் கூட 2020 ஃபார்மேட் என்று வரும்போது அந்த சின்ன ஃபார்மேட்டிலே தங்களை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தலாம். அடுத்த 2020 உலகக்கிணம் இன்னும் 6.5 மாதங்களுக்குள் வர இருக்கின்ற காரணத்தால் எங்களுக்கு அவசரமாக ஒரு பொருத்தமான வீரர் தெரிவு செய்யப்பட வேண்டும். உங்களது தெரிவுகள் அதற்கான காரணங்களை கீழே கொமெண்ட்ஸாக குறிப்பிடுங்கள். இன்று இரவு நேரலை வரும்போது இதை பற்றியே நாங்கள் பேசுவோம். மறக்காமல் இன்று இரவு நேரலையில் இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் 55 பேரிலிருந்து 15 பேரை நாளை முதல் போட்டிகள் ஆரம்பிக்க முதலே எங்களது ஊகங்களின் அடிப்படையில் தெரிவு செய்வோம். பின்னர் பெறுபேறுகளை நாங்கள் அவதானித்து பார்ப்போம்.